கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜிந்தாபாத். புரட்சி ஓங்குக, கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே. ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி அரசே, மோடி அரசே, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க திட்டமிட்டு சட்ட திருத்தம் செய்துள்ள மோடி அரசே, மோடி அரசே, பாசிச பாஜக அரசு கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். ரத்து செய், ரத்து செய் பப்பு சட்ட திருத்தத்தை, ரத்து செய், ரத்து செய், வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு என்று முழங்கும் போராட்டம், தமிழ்நாடு தழுவிய போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டம். சிறுபான்மை மக்களை எல்லாம், சிறுபான்மை மக்களை எல்லாம் சிறுமைப்படுத்தும் விதமாக மோடி அரசை, மோடி அரசை கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அடியோடு மாற்றி அமைக்க அச்சாரம் போடும் பாஜகவே, RSS கும்பலின் ஆணவத்தை வீழ்த்திடுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட ஒன்றிய பாஜக அரசால் சூழ்ச்சியின் பெயரால் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை, சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து கண்டன உரை ஆற்ற உள்ள முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் MS மூர்த்தி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் தோழர் டாக்டர் சாந்தி அவர்களே, தோழர் லீ உதயகுமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அருமை தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர்கள் தோழர் ஜெய்சங்கர், தோழர் ஜி சுப்பிரமணிய அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கேற்றுள்ள தோழர்களே, அனைவருக்கும் நான் அங்கம் வகிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட குழு சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரு சட்டமன்றத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதல்வர் நிறைவேற்றியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எங்கும் எதிர்ப்பலைகள் கிளம்பாத நிலையிலும் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் நம்முடைய சகோதரர்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். தொடர்ச்சியாக இந்த சட்ட திருத்தம் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வக்ஃப் வாரியம் என்பது நூற்றாண்டு கால வரலாறு கொண்ட அமைப்பாக உள்ளது. 1800 துவங்கிய வக்ஃப் வாரியங்கள் தொடர்ச்சியாக ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டு
100 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு அதன் பின்பு இந்திய சுதந்திரத்தில் 1947க்கு பிறகு 1956இல் வக்ஃப் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக, அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்பில் காலங்களுக்கு ஏற்ப திருத்தங்களை மேற்கொண்டு 4 திருத்தங்களை கொண்டு மீண்டும் 1995இல் புதிய வக்ஃப் வாரிய சட்ட மசோதா சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி வக்ஃப் வாரியத்தில் உள்ள சொத்துக்கள் இன்னைக்கு அரசாங்கம் புள்ளி விவரங்களின்படி 8.2 லட்சம் சொத்துக்கள் இருப்பதாக பதிவிட்டுள்ளார்கள். அதில் 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இருப்பதாக சொல்லியுள்ளார்கள். 1 லட்சம் கோடி மதிப்பு இருக்கும் என்று தோராயமாக பழைய கணக்கை வைத்து சொல்லியுள்ளார்கள். இப்போ என்னன்னா, இந்த RSS பின்புலத்தில் இயங்குகின்ற இந்த பாஜக அரசாங்கம் பொது சிவில் சட்டம் என்று ஒரு கோரிக்கையை பல்நெடு காலமாக அவர்கள் கொள்கையாக சொல்லிட்டு வராங்க. நீ மொத்தமாவே எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு ஒண்ணு எடுத்துட்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல முஸ்லிம்களுக்கான சட்டத்துல திருத்தத்தை மேற்கொண்டு அதில் இருக்கிறதுல தன்பால் அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு அதுல இருக்கிற உரிமைகளை முற்றிலுமாக பறித்திருக்கிறார்கள். இன்னைக்கு 11 உறுப்பினர்கள் கொண்ட இஸ்லாமியர்கள் கொண்ட உறுப்பினர்களை கொண்ட வக்ஃப் வாரியத்தை 2 உறுப்பினர்கள் வேற எந்த மதத்தினரும் சேர்க்கலாம்னு சொல்றாங்க. தலைமை செயல் பொறுப்புல இருக்கிறவங்களையும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை போடலாம் என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன நோக்கம் என்றால், இதை பராமரிக்கணும் என்றதில்ல. அவங்க 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு, ஏழை முஸ்லிம்களுக்கு அந்த சொத்துக்களின் மூலம் அவர்களுக்கான விடிவெள்ளியாக பல பயன்பாட்டுகளை நாங்க எடுத்துட்டு வருவோம் சொல்றாங்க. மோடி அரசாங்கம் எதை ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாலும் முதல்ல சொல்றது ஏழை எளிய மக்கள் எல்லாம் நன்மையை பெறுவார்கள் என்றுதான் சொல்றாங்க. நீங்க ரூபா நோட்டை ஒழிக்கும் போதும் இதுதான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இப்படி சொல்லும் போது விஷத்துல தேனை கலந்து கொடுக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரத்தாலும் அதற்காக மக்களின் ஏழை எளிய மக்கள் நன்மை பெறுவார்கள் என்ற நோக்கத்தை தெரிவித்து, ஆனா பின்னாடி பாத்தீங்களா அதை அபகரிக்கிறதுக்கான நோக்கம். இந்த எனக்கு பின்னால் பேசக்கூடிய தோழர்கள் பல புள்ளி விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம், RSS பின்புலத்தில் இயங்குகின்ற இந்த அரசாங்கம் ஒரு சட்டத்தை மத ரீதியாக எடுத்துட்டு வராங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்லலாம், இது அந்த மதத்தினரை அழித்து ஒழிப்பதற்கான சட்டமாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய அவர்களுக்கு நன்மை சேர்க்கும் சட்டமாக இது கட்டாயம் இருப்பதற்கான எந்த ஒரு % வாய்ப்பும் கிடையாது. இந்த சட்டம் நிறைவேற்றும் பொழுது கேரளாவில் இருக்கிற கத்தோலிக்க பாதிரியார்கள் அமைப்புகள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்ச உடனே RSS ஆர்கனைசர் என்ற இதழில் வெளியிடுறாங்க, முஸ்லிம்களுக்கு இருக்கிற சொத்துக்களை விட கத்தோலிக்க கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு இருக்கிற சொத்துக்கள் கோடிக்கணக்கான ஏக்கர்கள் இருக்குன்னு போடுறான். பாத்தீங்களா? முதல்ல முஸ்லிம்கள், அடுத்து கிறிஸ்துவர்கள், இப்படி ஒவ்வொரு மதத்தினருடைய சொத்துக்களை அபகரித்து யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா கார்பரேட் கொள்ளையர்களுக்கான அம்பானிக்கும் மதானிக்கும் தாரை வார்ப்பதற்காக இந்த சட்டம். இப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இந்த சட்டத்தை நிறைவேற்றின 6 மாதத்து காலத்துக்குள்ள இந்த சட்டத்தில் சொத்துக்களோட தகவல்களை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுன்றாங்க. இப்ப சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்னையிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. இன்னைய காலகட்டத்தில இருந்து 6 மாதத்துக்குள்ள அவங்க சொல்ற இந்த 8.2 லட்சம் சொத்துக்களோட விவரங்களை அவங்க கணினியில ஏத்தணும். அப்படி 6 மாதத்துக்குள்ள ஏத்தலைன்னா அந்த சொத்துக்கள்லாம் இந்த கணக்குல வராது. அப்போ அரசு திட்டமிட்டு இந்த சொத்துக்களை ஏற்றவில்லை என்றால் அந்த சொத்துக்களை அபகரித்தவர்கள் தங்கள் எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி கார்பரேட்டுக்கு தேவைன்னா எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இந்த சட்டத்துல எந்த மாதிரியான ஷரத்துகளை சேர்த்து ஏற்கனவே இருந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை நீர்த்து போக செய்து இஸ்லாமியர்கள் கையில் இருக்கும் அந்த சொத்துக்களை பிடுங்க வேண்டும் என்பதற்காக அதுல குறிப்பிட்டு போட்டிருக்காங்க, முஸ்லிம்கள் ஒருத்தர் முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாருன்னா 5 வருஷம் முஸ்லீமா இருந்தாதான் அவரு இந்த
வக்ஃப் வாரியத்துக்கு தானம் செய்ய முடியுமா? அவருக்கு ஏதோ ஒண்ணு காசை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, இல்ல சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறா கூட 5 வருஷம் இஸ்லாமியரா இருந்தாதான் அதை செய்ய முடியும்னு சொல்றாங்க. அவர் மாறி 5 வருஷம் இஸ்லாமியரா இருந்ததுக்கு யார் சான்று தருவா? இந்த அரசாங்கம் தான் சான்று தரும். அவங்க தருவாங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அரசாங்கம் பார்த்து பார்த்து இஸ்லாமியர்களை வக்ஃப் வாரியத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான முழு வேலைகளையும் இந்த சட்டத்தில் செஞ்சிருக்காங்க. அந்த சட்டத்துக்கு எதிரான இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறோம், இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தொடர்ச்சியான போராட்டங்களை எடுக்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய அரசுடைய இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக கண்டிக்கிறது. இந்த சட்ட திருத்தம் எவ்வளவு மோசமானது, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக உள்ளது, அடிப்படையான அரசியல் சட்ட கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது, நம்முடைய நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இருக்கிறது, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்பாக பேசிய அருமை தோழர் வெங்கடேஷ் அவர்களும் தோழர் மூர்த்தி அவர்களும் நம்முடைய உதயகுமார் அவர்களும் மிக சிறப்பாக எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். பிஜேபி RSS இவர்கள் ஒரு தெளிவான சித்தாந்தம் வைக்கிறாங்க. அது மிக மோசமான ஒரு சித்தாந்தமாகும். இந்தியாவை மத ரீதியாக துண்டாடக்கூடிய ஒரு சித்தாந்தமாகும். இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாற்ற வேண்டும் என்பதுதான் RSS பிஜேபி நோக்கம். இந்தியாவை இந்து ராஷ்டிரா என்று இதுவரை அறிவிக்கவில்லை. ஆனால் அதை அறிவிப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மோடி அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டில் இந்தியாவில் 3 உள்நாட்டு எதிரிகள் இருக்கிறார்கள், இன்டர்னல் எனிமிஸ் இருக்கிறார்கள் சொல்லி கோல்வால்கர் தன்னுடைய சிந்தனை குறித்திலே குறிப்பிட்டார். அந்த 3 எதிரிகள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். நாமளும் இந்த நாட்டுக்கு எதிரியா? நம்மளும் அந்நிய சித்தாந்தமா? எனவே நாமளும் இந்த நாட்டுக்கு எதிரி என்று சொல்லி RSS உடைய தலைவராக இருந்த, RSS உடைய சிந்தனை குருவா இருந்த, சித்தாந்த குருவா இருந்த கோல்வால்கர் கூறியிருக்கின்றார். எனவே இந்தியாவுடைய முக்கியமான உள்நாட்டு எதிரி முஸ்லிம், அதுக்கு அடுத்து கிறிஸ்தவர்கள், அதுக்கு அடுத்து கம்யூனிஸ்டுகள். நாங்கெல்லாம் கேட்கிறோம், நீங்க தேசப்பட்ட திலகமான சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற வரலாறு வச்சு உண்டா பிஜேபி RSSக்கு? RSS தலைவர்களுக்கு உண்டா? சிறைக்கு சென்று மன்னிப்பு கோரியவர் தான் நம்முடைய சவர்கர் அவர்கள். குருவி மூலமா பறந்து இருக்காருலாம் சொல்லி கதை விட்டுருக்காங்க. புல்புல் பறவை மூலமாக அவருடைய தோல்ல ஏறி அவர் அவ்வப்பொழுது வந்தார் என்று சொல்லி பாட புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னாக்க பல முறை மன்னிப்பு கூறியவர் தான் சாவர்கர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவை பிளவுத்தவர்கள் முஸ்லிம்கள் எதிராக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்ற பொழுது பல்வேறு கருத்துகளும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு தரப்புல ஏற்கனவே பேசுறது போல 5 ஆண்டுகள் பிஜேபியில உறுப்பினர் இருக்கவங்க, அதாவது 5 ஆண்டுகள் முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு வக்ஃப் வாரியத்துக்கு நிதி கொடுக்கணும் என்று சொல்லி அவர் சொல்லிடுறாங்க சட்டத்தின் மூலமாக. நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க, பிஜேபிக்கு நிதி கொடுக்கணும்னாக்க 5 ஆண்டுகள் பிஜேபி உறுப்பினர் இருக்கணும் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு தயாரா நீங்க நாங்க கேட்கிறோம். அதாவது முஸ்லிம்களுடைய வக்ஃப் வாரியத்துக்கு சாதாரண ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு 5 ஆண்டுகள் முஸ்லிமா இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னாக்க, பிஜேபிக்கு நிதி கொடுக்கணும்னாக்க அல்ல RSS நிதி கொடுக்கணும்னாக்க 5 ஆண்டுகள் பிஜேபிலையோ RSSலயோ அவர் உறுப்பினர்கள் கொண்டு வந்தாக்க என்ன நிலைமை ஆகும்? இதை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஏன்னா முஸ்லிம் அமைப்புல யார் நிதி கொடுக்கூடாது என்பது அது நோக்கம். அதுக்கிடையில என்னன்னாக்க முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்பதா. இன்னைக்கு ஒரு தவறு செய்தால் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். யாரா இருந்தாலும் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றம் இருக்கு, அரசு சட்டம் அதான் வழங்கியிருக்கு. ஆனா உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் என்ன நடக்குது? முஸ்லிம்கள் தவறு செய்து விட்டார்கள் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு வைத்து அந்த குற்றச்சாட்டை வைத்த உடனே என்ன பண்றாங்க, அவங்களுடைய வீடுகளை இடிச்சு தள்ளுறாங்க. புல்டோசர் பாலிடிக்ஸ், அவங்களுடைய கதைகள் அடிச்சு தள்ளுறாங்க. இது எப்படிப்பட்ட மோசமான போக்கு? அப்ப என்ன நோக்கம்னாக்க, முஸ்லிம்களுடைய சொத்தை அழித்து ஒழிக்க வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார ரீதியான அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும், அவருடைய நாட்டுடைய பிச்சைக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்பது அடிப்படை நோக்கமே. அப்ப இந்தியாவில் அந்நியர்களா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய எதிரிகளா இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். தோழர் மூர்த்தி பேசின சொன்னார், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, அதே போல பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கேடு, இந்த அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவில குடியேறிய அண்மையில குடியேறிய முஸ்லிம்கள் எல்லாம் நாடு கடத்தணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிக மோசமான ஒரு போக்கு. எனவே அதனாலதான் இவர் என்ன பண்றாங்க, மோடி அவர்கள்
அமெரிக்காவில இந்தியர்களை சட்டத்துக்கு விரோதமா குடியேறல் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி வந்த பிறகு கையிலை காலை விலங்கு போட்டு அங்க அனுப்புறான். மிக மோசமான மனிதர்களின் வீரன் உலகமே கண்டிக்குது. ஆனா மோடியும் அமித்ஷா கண்டிக்கவில்லை. இத்தகைய கைது செய்யப்பட்ட கையிலே காலை விலங்கு போட்டு அமெரிக்காவுடைய ராணுவ விமானங்கள் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்பப்படுவது பெரும்பாலும் யாருனாக்க ஒரு தமிழர்கள் நம்ம பார்க்கல. எல்லா பெரிய குஜராத்திகள், ராஜஸ்தான்ல உள்ளவங்க, இமாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் இந்தியர்கள் இந்தியாவில வேலை கிடைக்காம அந்த நாட்டுல போனவங்க. ஏன்னா அவளுக்கா குறைவு நீ வந்து அனுப்ப வேண்டாம்னு சொல்ல, கையில விலங்கு போடாத, காலில் விலங்கு போடாத, குறைந்தபட்சம் ஒரு குறை கூட தயாரா இல்ல. அதற்கு பிறகு அமெரிக்காவில் நம்முடைய பிரதமர் போனார், டொனால்டு ட்ரம்பை சந்தித்தாரு. இந்த கோரிக்கை வைத்தாரா, இந்தியர்களை இந்துக்களை அவமானப்படுத்தாத, அது எதுவும் முஸ்லிம்கள் கிடையாது, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. கைது செய்யப்பட்டு வந்தாலும் பாத்தீங்கன்னாக்க இந்து மதத்திலே முன்னேறிய சாதி சேர்ந்த அதிகம். அவங்களும் இந்தியா அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அப்ப இந்து மதத்திலே முன்னேறிய சாதியை சேர்ந்தவர்கள் கை விலங்கிட்டு கால் விளக்கிட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பொழுது இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் ஏன் குரல் கொடுக்கிறார் என்பதுதான் கேள்வி. அப்ப என்னன்னா நோக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க முஸ்லிம்களை குறிவைப்பது. நாட்டுல சாதாரண மக்களுக்கு இந்துவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மனித உரிமை மீறல் நடத்தப்பட்டால் அவர்களை பற்றி அவைகளை பற்றி அவர் கண்டுகொள்வதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்குலதான் மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இதுல மோடி அவருடைய செய்தியில அவருடைய நேற்று அவர் அளிச்ச பேட்டி, அதாவது செய்தி எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க, முஸ்லிம் அடிப்படைவாதிகள் ஏழை எளிய முஸ்லிம்கள் சொத்தெல்லாம் பறிச்சுட்டாங்களாம். அதை பறிச்ச சொத்தெல்லாம் நாங்க வந்து திரும்ப கொடுக்க போறோம். அதுக்காக வரலாற்று ரீதியான ஒரு சிறப்பான சட்டம் தான், அந்த சட்ட திருத்தம் தான் இந்த சட்ட திருத்தம் சொல்லியிருக்காங்க. அதே போலவே கிறிஸ்தவர்கள் சொத்தை எல்லாம் பறித்து விட்டார்கள். அதே போல இந்துக்களுடைய சொத்தெல்லாம் பலருக்கு பறிச்சிருக்கிறாங்க. சில இடங்களை பாத்தீங்கன்னா குருத்வாக்களுடைய சொத்துக்களை பறிச்சுட்டாங்க. ஏன்னா அப்படி அபகரிக்கப்பட்ட சொத்துலாம் திருப்பி கொடுக்கறதுக்காக சட்டக்குழு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னாக்க, தேவஸ்தானங்கள் ஏராளமான சொத்துக்களை அபகரிச்சு வச்சிருக்கு. இந்து அமைப்புகள் ஏராளமான சொத்துக்களை, மக்கள் சொத்துக்களை அபகரிச்சு வச்சிருக்காங்க. அந்த சொத்துக்களை திருப்பி கொடுக்க தயாரா? பிஜேபி பதில் சொல்லுமா? தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? நேற்றைக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் நம்முடைய மாநில செயலாளர் முத்தரசு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்காங்க. மிகப்பெரிய கோட்டை நோக்கி பேரணி வந்து நடத்தப்பட்டிருக்கு. என்ன பேரணி? கோயில் மலையில் குடியிருப்போருக்கு நீங்க அதிகமாக நீங்க வந்து வாடகை வசூல் பண்றீங்க. ஏற்கனவே இந்த வாடகை தான் வசூல் பண்ணணும். சதுரடி கணக்கு போட்டு வாடகை வசூல் பண்ணக்கூடாது. கோயில் மலையில் நீண்ட காலமாக குடியிருப்போருக்கு அந்த குடியிருப்புகளை பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கை. அண்ணாமலை குரல் கொடுக்க வேண்டியதானே? அந்த கோரிக்கை வச்சு போனவங்க யாரு? அது ஐயர்கள் இருக்காங்க, பிராமணிஸ் இருக்காங்க, குருக்கள் இருக்காங்க, எல்லாருமே தான் இருக்காங்க. கோயில் மலையில் குடியிருக்கின்ற குருக்களுக்கு உரிமை இல்லையா? கோயில் மலையில் குடியிருக்கக்கூடிய பிராமணர்கள் உரிமை இல்லையா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இந்துக்களுக்காகவும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் அந்த கோயில் மலையில் குடியிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக தான் போராடுது, உழைக்கும் மக்களுக்காக போராடுது. அப்ப கோரிக்கை மனு அழைக்கிறோம். உண்மையிலே இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய அரசு கட்சி பிஜேபி இருந்தா அண்ணாமலை குரல் கொடுக்கறதுல ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அப்ப இந்த வக்ஃப் போர்டு மூலமாக முஸ்லிம்கள் வந்து முஸ்லிம் அடிப்படைவாதிகள் கிறிஸ்தவ சொத்தை பறிக்கிறாங்க, குருத்வாராக்களுடைய சொத்துக்களை பறிக்கிறான்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையும் மற்றவர்களும் இந்துக்களுடைய கோயில் படையில குடியிருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமையை பற்றி பேசுவது தயாரா என்பதை கேள்வி. மோசமான போக்கு. அதே போல மோடி சொல்றாரு, இந்தியாவோட முஸ்லிம் அடிப்படைவாதிகள் தான் இந்தியாவை பிளவுபடுத்திட்டாங்க, பாகிஸ்தானை பிளவுபடுத்திட்டாங்க. இந்த அடிப்படைவாதிகள் சொன்னா இந்தியா பிளவுபட்டு இருக்காது. எனவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பிளவுவாத சக்தியிலிருந்து நாட்டுடைய சொத்தை மீட்பதற்காக தான் நாங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லி மோடி சொல்றாரு. இது அப்பட்டமான போய். இந்தியா பிளவுபட்டது யாரு காரணம்? சாவர்கர் தான் காரணம், RSS தான் காரணம், இந்து மகாசபை தான் காரணம். முதல்ல இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாற்ற வேண்டும் சொல்லி குரல் கொடுத்தது யார்? இந்தியாவை ஒரு முஸ்லிம் நாடா மாற்ற வேண்டும், பாகிஸ்தான் என்ற நாடு உருவாக்கப்பட வேண்டிய கோரிக்கை இந்தியம் அல்ல முதல்ல உருவான. பாகிஸ்தான் என்ற கோரிக்கை முதல்ல உருவான. முதல்ல இந்தியாவில் உருவான கோரிக்கை இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான். இந்துத்துவா என்ற பதத்தை வார்த்தையை உருவாக்கியது சாவர்கர் தான்.
இந்துத்துவா என்பதை ஒரு அரசியல் கோட்பாடாக உருவாக்கியவர், மதவெறி அரசியல் கோட்பாடாக உருவாக்கியவர் சாவர்கர் தான். எனவே இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாற்ற வேண்டும், முஸ்லிம்கள் அந்நியர்கள், கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள், அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தாக்க அவர்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு வாக்குரிமை கூட இல்லாத இரண்டாம் தர குடிமக்களாக இந்தியாவில் இருந்தால் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்தியா என்பது இந்துக்களுக்கு சொந்தம் என்று சொல்லி சாவர்கரும் கோல்வால்கரும் சொன்னதின் காரணமாக தான் முஸ்லிம்களுக்கு பயம் வந்துச்சு. எனவே இந்து ராஷ்டிரா என்ற கோரிக்கை ஏற்பட்ட பிறகு, கோரிக்கை வைத்த பிறகு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் மத்தியிலே அச்சம் ஏற்பட்டு முகமது அலி ஜின்னா மூலமாக பாகிஸ்தான் என்ற கோரிக்கையை வைக்கிறார். அப்ப இந்தியாவில் முதல்ல வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? பாகிஸ்தானா இந்து ராஷ்டிரா என்றால் இந்து ராஷ்டிரா தான். எனவே இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க RSS அதே போல சங் பரிவார் அமைப்புகள் இந்து மகாசபையில இந்து ராஷ்டிரா உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் உருவாக்கணும்னு சொன்னாங்க. இதை நன்றாக பிரிட்டிஷ் அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டது. பிரித்தாளும் சூழ்ச்சிமா பயன்படுத்திக் கொண்டு இந்தியாவை முழுமையாக கொடுத்து விடக்கூடாது, துண்டாட என்ற நோக்கத்தோடு இந்த இந்து மகாசபை RSS போன்ற அமைப்புகளை பயன்படுத்திக் கொண்டுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் இரண்டாக பிளவுபடுத்தியது. நாங்க கேட்க வேண்டும், பிளவுபடுத்தியது யாரு? இந்து மகாசபை, RSS, சாவர்கரே. ஆனா மறந்துவிட முடியுமா? இது மோடி பதில் சொல்லுவாரா? இந்தியா பிளவுபட்டது காரணமே RSS இந்து மகாசபை தான். பாகிஸ்தான் ஒரு பிளவுபட்ட பிறகு அப்பதான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வருது. பாகிஸ்தான் ஒன்று உருவான பிறகுதான் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வருது. பாகிஸ்தான் ஒரு நாடு உருவான பிறகுதான் வங்கதேச விடுதலை ஒரு பிரச்சனை வருது. அப்ப இந்தியா ஒற்றுமையா இருந்திருந்தால் பாகிஸ்தான் உருவாயிருக்காது, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை உருவாயிருக்காது, வங்கதேசம் உருவாயிருக்காது, வங்கதேசம் ஒரு மோசமான வலதுசாரி அரசாங்கம் உருவாயிருக்காது. இந்தியா எல்லாம் ஒன்றா இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா RSS சொல்லக்கூடிய அகண்ட பாரதம் இந்தியா இருந்திருக்கும். இந்த அகண்ட பாரதத்தை உழைச்சதே RSS தான், இந்து மகாசபை தான். ஆனா இன்னைக்கு மோடி சொல்றாரு முஸ்லீம் அடிப்படைவாதிகள் இந்தியா பிளவுபடுத்திட்டாங்க, அவங்கதான் சாதாரண முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பறித்து வைப்பதற்கு இந்த வக்ஃபு வாரியத்தை பயன்படுத்த சொல்லி மோசமான கருத்தை மோடி சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இந்த போக்கு கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், அடிப்படை உரிமை மத உரிமை என்பது அடிப்படை உரிமை, அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்களை அந்நியர்களாக சித்தரிப்பதை நாம் புறக்கணிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக சித்தரிக்கின்ற போக்கை நாம் புறக்கணிக்க வேண்டும். அதே போல அவர்களுடைய சித்தாந்தம் என்பது மோசமான சித்தாந்தம் என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே மக்கள் தான் இந்து முஸ்லீம் பிரிச்சாங்க, இப்ப கடவுளே பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்து கடவுள் முஸ்லிம்கள் கடவுளே பிளவுபடுத்திட்டான். அல்லாவுக்குள்ள சொத்தை கை வைப்பாங்களா, ஆனா இந்து கடவுளை சொத்துல கை வைக்க மாட்டாங்களா? அப்ப மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்த பிஜேபி இந்த கடவுளையே மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு போக்கை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாசிச சக்தியில் தான் இந்த சக்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கம்யூனிச சித்தாந்தம் என்பது சர்வதேச சித்தாந்தம், இந்திய மண்ணில் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம். இந்த மன்னன் கம்யூனிச சித்தாந்தம் உருவாவதற்கு தன்னுடைய பங்கை சேர்த்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், கம்யூனிஸ்டா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நாம் எல்லாம் உழைக்கும் மக்கள், இந்த நாட்டு குடிமக்கள் என்ற அடிப்படையிலே ஒன்று இரண்டு பாசிச பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். இந்தியா முழுவதுக்குரிய இடதுசாரி ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகளை ஒரே அணி திரட்டக்கூடிய முயற்சியை எடுக்க வேண்டும். அந்த முன்னணி படையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, முன்னணி சக்தியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. முதல்ல இந்தியாவிலேயே இடதுசாரி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், இடதுசாரி ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் குரல் கொடுத்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்தியாவில் உள்ள எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்தியாவில பிஜேபி ஆட்சி அகற்ற வேண்டும், இந்துத்துவப்பட்ட பாசிசம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியாவில் அனைத்து மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்தி அனைத்தையும் பரந்துபட்ட மேடையிலே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முழக்கத்தையும் முதலில் வைத்த கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டை பாதுகாக்க, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்துக் கொண்டு
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டேன். இந்த குறைந்த கால அவகாசத்தில் மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த இந்திய கம்யூனிஸ்ட் வடசென்னை மாவட்ட குழுவிற்கும் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில நிர்வாக குழு சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு பூராவிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதியிலே வடசென்னை மாவட்டத்தினுடைய சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை விலக்கி சொல்லுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அன்பு தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களையும், மாநில குழு உறுப்பினர் அன்பு தோழர் எல் உதயகுமார் அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர்கள் ஏ சுப்பிரமணிய அவர்களையும், எம் ஜெயசங்கர் அவர்களையும், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களையும், மாவட்ட குழு உறுப்பினர்களையும், மாதர் சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் வாழ்த்துகள் கூறி இந்த சட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்பது, இதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வக்ஃப் வாரியம் இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டத்திலே கூறியிருக்கிறார்கள், தனி மனித சுதந்திரத்திலும் மத சுதந்திரத்திலும் கை வைக்க கூடாது என்று இந்திய அரசியல் சட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அரசியல் சட்டத்தை மதிப்பதில்லை. அரசியல் சட்டத்தை காலிலே போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மத சுதந்திரத்திலே அவர்கள் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பிடும்படியாக முஸ்லிம் மத சட்டத்தை அவர்கள் எப்படியாவது முஸ்லிம் மக்களை இரண்டாம் தர மக்களாக இந்தியாவிலே ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக பிரயத்தன முறையிலே அவர்கள் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு ஏறக்குறைய இரவு 2 மணி வரை நாடாளுமன்றத்திலே விவாதங்கள் நடைபெற்று 2 மணிக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன என்று சொன்னால், மத சுதந்திரம் அப்பட்டமாக மீறப்படுகின்றது. இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிலே இன்றைக்கு குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன என்றால், இந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, 2 இந்து மதத்தரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த வக்ஃப் வாரியத்திற்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் மதத்தை சார்ந்து இஸ்லாமியராக இருந்து 5 வருடம் இஸ்லாமியராக இருந்தால் இந்த வக்ஃப் வாரியத்திற்கு உதவி செய்யலாம், அவர்கள் நிதி கொடுக்கலாம் என்று சட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இது அப்பட்டமான மத சுதந்திரத்திலே கை வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தனி மனித சுதந்திரத்தையும் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்படைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்ன இந்த இஸ்லாமியர்கள் மீது அவர்களுக்கு காழ்ப்புணர்வு? அவர்களுடைய திட்டமெல்லாம் இஸ்லாமியர்களை குடியுரிமை சட்டத்தின் மூலமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அது முடியாமல் போய்விட்டது. அதற்கு அடுத்தபடியாக பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி அங்கே ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை செய்து முடித்து விட்டார்கள். அதே போன்று இந்தியாவிலே இன்றைக்கு ஞானவாபி என்கின்ற இடத்திலும் மதுராவிலும் அவர்கள் புதிய மசூதிகளை கட்டுவதற்கு, அவர்கள் புதிய கோவில்களை கட்டுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய மசூதிகளை இடிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இஸ்லாமியரை 2ஆம் தர மக்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க முடியாது. ஆகவேதான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தவறு ஏற்படுமையானால், ஒரு தீங்கு ஏற்படுமையானால்
இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட இஸ்லாமியர்களை நாம் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான தவறுகளும் இழப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு பூராவிலும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொண்டு கூடிய உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வடசென்னை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து விளக்குரையாற்றிய மரியாதைக்குரிய தோழர் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் MS மூர்த்தி அவர்களே, எனக்கு பின்னர் விரிவாக விளக்கமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்கள் குறித்து பிற பல கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மருத்துவர் மரியாதைக்குரிய தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களே, மாவட்ட உதவி செயலாளர்கள் தோழர் ஜெய்சங்கர் அவர்களே, தோழர் சுப்பிரமணிய அவர்களே, மாமன்ற உறுப்பினர் தோழர் ரேணுகா அவர்களே, மற்றும் உள்ள மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பில் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு மாவட்டங்களில், மாவட்ட தலைநகரங்களில், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பிரச்சனை என்பது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நெருக்கடி இந்த பிஜேபி அரசாங்கம் கொடுக்கிறது, இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை, நமக்கு என்ன இந்த தலையீடு என்று பலர் வேடிக்கை பார்க்கலாம், பலர் விலகி நிற்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை என்பது வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான பிரச்சனை அல்ல. நாம் மரத்தின் நிழலில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மரத்தில் இலை வெளியிலே தெரியும், அதனுடைய கிளை வெளியே தெரியும், ஆனால் அந்த மரமும் வெளியே தெரியும். ஆனால் இந்த மரத்துக்கு ஆழத்தில் இருக்கிற வேர் இது நம் கண்ணுக்கு தெரியாது. அதுபோலதான் இன்றைக்கு மோடியினுடைய சொல்லும் செயலுக்கும் பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அந்த சித்தாந்தம் தான் இந்தியாவை கூறுபடுகிற சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் தான் இந்தியாவை சீரழிக்கிற சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் ஆபத்தை உருவாக்கக்கூடிய சித்தாந்தம் அல்ல. அந்த RSS மூளையாக செயல்படுவதுதான் மோடியினுடைய, அமித்ஷாவுடைய நோக்கம். எனவே அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்தை முகப்புரையை கொடுத்து பேசுகிற போது மிக அற்புதமாக சொன்னார். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற தேசம். நாம் ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கு உள்ளே செல்ல இருக்கிறோம். இந்த பாதை என்பது கரடுமுரடான பாதை. இந்த பாதையை கடந்து செல்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. எனவே இந்த வாழ்க்கை முறை நெருக்கடி சார்ந்திருக்கிற முறை என்று அன்றைக்கே அம்பேத்கர் அந்த முகப்புரை தெளிவுபடுத்தி பேசுகிற போது பேசியிருக்கிறார். அதோடு அவர் நிறுத்திவிடவில்லை. இந்தியா சிறந்த ஜனநாயக கூறுகளை கொண்டதனாலேயே அது சிறந்ததாகி விடாது. ஏனென்று சொன்னால் இந்தியா சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள், நீதித்துறை இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக கூறு கொண்டது சிறந்தது. இதை தவறானவர்கள் தலைமைக்கு வழிநடத்தினால் இது உயிரற்ற பிணம். ஆனால் நல்லவர்கள் கைகளிலே இருக்குமேனால் இதில் மீண்டும் உயிர் பெறும் என்று அம்பேத்கர் அன்றைக்கே கணித்து சொல்லியிருக்கிறார். எனவே இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இதை பார்ப்பதற்கு மிக எளிமையாக தெரியலாம், இது இஸ்லாமியர்கள் சொத்து, நமக்கு என்ன பங்கு என்று. ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு இந்துக்களுக்கு பேராபத்து காத்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி அந்த பிராமணியம் தலைக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு மற்ற இதர இந்துக்களை பாதத்திற்கு கீழே இயங்க வைத்தார்களோ அது போன்ற ஒரு சூழலை மறுபடியும் மறு உருவாக்கம் செய்வதற்கான ஒரு சித்தாந்தம் தான் இந்த RSS சித்தாந்தம். எனவே இஸ்லாமியர்கள் மட்டும் பாதிப்பு அல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டும் பாதிப்பு அல்ல, இந்தியா முழுவதும் வாழ்கிற இந்துக்களுக்கும் இதில் பாதிப்பு இருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து நாடை காப்பாற்ற வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கிறது. கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அன்போடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.